ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வருஷப்பிறப்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ. தமிழ் வருஷப்பிறப்பு வந்தது இல்லையா, அன்றைக்கி எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையில் ஆரம்பித்த வேலை, எனக்கு வேலையே ஓயலைங்க. ஃபுல்லாக வேலை தான், நைட்டு வரைக்கும் எனக்கு வேலை தான். வேலை என்ன வேலைன்னா வீட்டு வேலை தாங்க. வீடு சுத்தம் பண்ணுறது, அப்புறம் துணி துவைக்கிறது, பெட்ஷீட்டு, பூஜை சாமான் தேய்க்கிறது, அப்புறம் சரியான வேலைங்க. எனக்கு ஆல்ரெடி வேறு உடம்பு வேறு சரியில்லை. அதோட எல்லா வேலையும் நான் ஒண்டியே பார்த்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோவில் ரொம்ப நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய வீடியோவில் நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளுங்கிழமை வந்தாலே நம்ம வீட்டில் துணி துவைக்கிற வேலை தான். துணி மட்டும் ஓயவே மாட்டேங்குதுங்க. துவைக்க துணி வந்துக்கிட்டே இருக்குது. துவைக்க மடிக்க பாருங்கள். பெட்ஷீட் ஓடிக்கிட்டு இருக்கா. பெட் கவரு, தலகாணி உரையெல்லாம் நான் வேனிஷ் பவுட்ரு போட்டு ஊற வச்சுருவேன். அப்புறம் இந்த இடமெல்லாம் அவ்வளோ அழுக்குங்க. இது சாமிக்கு துடைக்கிற துணி. நான் எப்போதுமோ தனியாக வச்சுக்குவேன். அவ்வளோ அழுக்கு. இதெல்லாம் துடைச்சி எடுத்து தேய்ச்சி நாரை போட்டு தேய்ச்சி, அப்புறம் இந்த பாருங்கள், இதெல்லாம் இன்னும் இந்த பக்கம் இங்கே மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். இன்னும் இந்த சைடு க்ளீன் பண்ணலை. கஷ்டமாக இருக்குங்க வேலை. புளி வாங்கி வச்சுருக்கேன். உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் கொட்டி வைக்கணும். இது உப்பு கல் உப்பு மூடி வச்சுருக்கேன். எல்லாம் ஜாடியில் கொட்டி வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். அப்புறம் இங்கே என்ன இப்படி கச்சன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். நான் இங்கே தான் கனி காணுதல் வைப்பேன் எப்போதுமே. வருஷம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணும். டிவிலாம் நீட்டாக தொடச்சி எல்லாம் சூப்பராக வச்சுருக்கேன். எங்கள் அப்பா முருகனை பார்த்தீங்களா? இந்த தலையாட்டி பொம்மை யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். தஞ்சாவூர் எங்கள் பையன் ஒரு வாட்டி போயிருந்தப்ப இந்த தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கினதோட சரி, அவ்வளோதான். காய வச்சாச்சு. இப்போ இந்த 60 அடி கூந்தலை காய வைப்போம். துணியை காய வச்சாச்சு. அடுத்தது இந்த 60 அடி கூந்தலை காய வைப்போம். சூரியனே, ஏன் இன்னும் மண்டை புழக்க வைக்கிறீங்க? இவருங்க 60 அடி கூந்தல். சரி, அடுத்தது இன்னும் பூஜை வேலை இன்னும் ஒன்றுமே பண்ணலைங்க. பூஜை வேலை ரொம்ப பூஜை சாமான் தேய்க்கணும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, இது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோன்னே எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பூஜை சாமான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்களா. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பல இருக்குங்க. நீங்கள் அதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும் வீடியோ. சரிங்களா? பாருங்கள், பூஜை முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. நீட் படுத்திட்டுனா இன்றைக்கி சாப்பாடு மட்டும்தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படியே இருக்குது. இது என்னடா நாளுங்கிழமை அதுமா மீன் குழம்பு வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலுங்க பாருங்கள், தேன் மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, நாளைக்கு தானே வருஷப்பிறப்பு. இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு நைட்டு எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டோம்னா நைட்டு இன்னொரு வாட்டியும் அடுப்பு மேலே தொடச்சிருவேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே நான் தான் பண்ணேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி மாதிரி இருக்கா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னொரு வாட்டி நைட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இங்கே பாருங்க பார்த்தீங்களா, உப்பு ஜாடியும் மிளகாய் ஜாடியும் கழுவி வச்சுருக்கேன். இதில் உப்பு கொட்டி வைக்கணும். ஒற்றையெல்லாம் அடித்தாச்சு. ஒற்றையெல்லாம் ஃபுல்லாக இந்த பாருங்க. ஐயோ பாருங்க, இது ஃபேன் போடுறதுக்காண்டி ஓட்ட விட்டுருக்காங்க ஹோல்ஸ். ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேன் மாட்டலை. இந்த பல்பு கண்ணங்கரைன்னு இருந்துச்சு. நானும் என் மன்னவர்கிட்ட சொன்னேன், ஏங்க அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் பண்ணலை. இன்றைக்கி நான் தான் அதை சோப்பை போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த டியூப் லைட்டு முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி கழுவிருக்கேன். இது என்ன பிசுக்க ஆகுது இடம் ரொம்ப. அதனால் நம்ம உப்பு, புளி, மிளகா, இது சால்ட் உப்பு, இது எல்லாமே பீங்காஞ்சாடியில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பீங்காஞ்சாடியில் வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டி வச்சுட்டேன். எடுத்து வச்சிட வேண்டியதான். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கடைப்பிடிங்க. பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வைக்காதீங்க. உப்பு, புளி பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. இதை மாதிரி இதில் வச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை மாதிரி வாங்கி வைங்க. அதே மாதிரி புளிக்கு பக்கத்தில் மிளகா இருக்கணும். நான் டப்பா விளக்கி வச்சுருக்கேன், அதனால் கவரில் வச்சுருக்கேன். அப்புறம் மாற்றிடுவேன். எப்போதுமே வலது பக்கம் கிச்சன் மேடைக்கு பக்கத்தில் வலது பக்கம் தான் உப்பு ஜாடி இருக்கணும். எண்ணெய், இது 2 எண்ணெய் உப்பு ஜாடி இருக்கணும். அந்த உப்பு ஜாடியில் மேலே நோக்கி தான் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது உப்பு. சரிங்களா? இதை முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க. அப்புறம் இதை மாதிரி இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார உப்பு வாங்கிட்டு சொன்னால் கருப்பாக இருக்குது. சரி பரவாயில்ல, இதுதான் நல்ல உப்புன்ட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் உப்பு கொட்டி
இந்த மாதிரி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல்லாம் வந்து இந்த உப்பில் வந்து இறங்கிரும்னு சொல்லுவாங்க. வாரம் ஆனால் மாற்றிடணும், நம்ம தண்ணியில் கரைச்சிடலாம். உப்பு வந்து எப்போதுமே சமைச்சிட்டு உப்பை வந்து நம்ம வந்து திறந்து வைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இப்படி எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது எடுத்துகிட்டு அப்படியே திறந்து கிடக்கும். நான் வந்து மூடி வைக்கிறது தான் என்னோடய வேலை. கனிக்காணுதல்னு சொல்லுவோம் இல்லையா, கனிக்காணுதலில் வந்து அரிசி, பருப்பு, வெல்லம், உப்பு, புளி, தண்ணி, காசு, அப்புறம் கண்ணாடி வளையல், மஞ்சள், கயிறு, குங்குமம், இதுனா பழம், வாழைப்பழம், முக்கணிகள், பலாப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம், திராட்சை, அப்புறம் சில்லறை காசு நம்மக்கிட்ட இருக்கிறது, அப்புறம் குங்குமம். இதுதான் நான் வைப்பேன். இங்கே பாருங்கள், நான் கழுத்தில் போட்டிருந்த செயினை எடுத்து சாமிக்கு, இவங்க வந்து மகாலட்சுமின்னு நினச்சி நான் வந்து வச்சு சாமி கும்பிடுவேன். இப்படி தான் நாங்கள் கனி காணுதல் வந்து எங்கள் வீட்டில் இடம் வசதி பத்தாது, சின்ன இடம். அதனால் நான் ஒரு டேபிளில் டிவி ஸ்டாண்டில் சாமிக்கிட்ட வைக்க முடியாது. டிவி ஸ்டாண்டில் வச்சு தான் எப்போதும். பார்த்துக்குங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வருஷம் நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், மல்லிகைப்பூ வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருந்துச்சா, அதனால் மல்லிகைப்பூ வச்சிட்டேன். எப்படி இருக்குது? சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து அறுசுவையும் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து புளிப்புக்கு மாங்காய், காரம், வேப்பம்பூ சேர்த்துக்கிட்டேன் கசப்புக்கு, அப்புறம் வந்து இனிப்புக்கு வெல்லம், அப்புறம் வந்து துவர்ப்புக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாங்காயில் இருக்கும் இல்லையா, பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் பருப்பு எடுத்து அதையும் நான் வந்து எனக்கு இன்னமும் டக்குன்னு தோணுது, துவர்ப்புக்கு என்னத்தை நம்ம சேர்க்குறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம்தான் பார்த்தேன், மாங்காய் அந்த பருப்பு இருக்குமே, சரி அதை சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு. இது தாங்க அது. நீங்களும் இது மாதிரி எப்போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வருஷப்பிறப்பு ஸ்பெஷல் என்னான்னு பார்ப்போமா? சுட சுட சாதம், சாம்பார், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். இதில் 2 விஷயம் சேர்த்துருக்கேன். 2 விஷயம் வீடியோவில் பார்த்துக்குங்க. அப்புறம் இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், இது என்ன வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து வேப்பம்பூவு. இது வந்து மாங்காய் பச்சடி. வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்புனாலே மாங்காய் பச்சடி தாங்க வைக்கணும். அதனால் எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் அப்படி தான் வைப்போம், மாங்காய் பச்சடி. அப்புறம் வந்து வேறு எதுவும் நான் பொரியல் பண்ணல, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது என் பையனுக்கு பிடிக்குங்கிறதுனால இது பண்ணியிருக்கேன். அப்புறம் பாயாசம், பால் பாயாசம். என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்படி வச்சாதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூடு ஆறினோன்னே நல்லா இதுவாகிடும், கட்டி ஆகிடும். அதனால் இது வச்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொன்று காட்ட மறந்துட்டேன், அப்பளங்க. அப்பளத்தை பாருங்கள், ஒரு அப்பளம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அப்பளம் இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வருஷப்பிறப்பு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அன்னைக்கு வந்து ஈவினிங் தாங்க விளக்கேற்றினேன். ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு காமெடி நடந்துச்சு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு சாமியே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பின்னாடி மணி அடிக்குது. கணவர் நெத்தியில் விபூதியே பூசலை, அதனால் வந்து நான் விபூதி பூசி வர்றேன். புது வருஷம் அதுமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. புதுசா நல்லா 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 யோ தீர்க்காயசா சுமங்கலியா நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆமா, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. என் மண்ணா இருக்கு, பூசி விடுங்க. நீங்க விளையாடியா காலைல? நான் விளையாடல, நீங்க விளையாடல. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக நீரோடி வாழணும். வணக்கம், நன்றி. அதே மாதிரி நானும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எப்படி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோமோ அதே மாதிரி வர வருஷம் எப்போதுமே நம்ம வந்து நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட எல்லாரும் முருகனை வேண்டிக்காங்க, முருகன் குலதெய்வத்தை வேண்டிக்காங்க. வணக்கம், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே பார்த்தீங்களா கூட்டம், என்ட்ரன்ஸில் எவ்வளோ கூட்டம். இது ஏதோ ஒரு பின்னாடி வழியாக கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு எங்கள் வீட்டுக்காரு. அங்கே எப்படி இருக்க போதோ தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. தெப்பக்குளம் தெரியுதா? பின்பக்கம் வந்துருக்கோம் நாங்கள், பின்பக்கம். முருகனை பார்க்கலானா? முருகனை போங்க. மூவ் பண்ணுங்க.
இங்கே பாருங்க கோயில் கூட்டத்தில் வந்தாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. ஹலோ, இப்போ பார்க்க மாட்டீங்க, எங்கேயோ பார்ப்பீங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் லைனில் நின்று பிரசாதம் வாங்கிட்டு பொங்கல் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஹைப் அமைக்கி விட்ருங்க. பாய்.